ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் குழப்பமாக தான் தெரியும், பட் போக போக உங்களுக்கு கதை தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த அனிமையில் சில காமெடியும் வரும், பட் எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. காப்ளின் கொண்டு நம்ம ஹீரோ இருக்கும்போது ஒரு லாக் பாயிண்ட் தெரியுது. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போய் டச் பண்ணி பார்க்குறான். செகண்ட் கோஸ்ட் அப்போ லோ வந்துட்டு ஒரு காப்ளினை கொள்றா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு கோசுவி சொல்லவோ, பயப்படாத, நானும் இந்த மாதிரி தான் பயந்தேன், பட் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி லோ வந்துட்டு அவளை கட்டிப்பிடிக்கவோ, அச்சோ இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு லோ சொல்றா. நம்ம இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கலாமா லோ கேட்கவோ, கோசுவியோ சரின்னு சொல்றா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ பார்க்கறான். இப்போ ரியல் லைஃப் வருது. 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க உயிரோட இருந்தா போதும், நான் எப்பவும் மத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன், பட் இதுக்கப்புறம் அப்படி ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். கோசுவி வந்துட்டு இதை மெசேஜ்ல வந்து லோக்கு அனுப்புறா. யோஸ்கே எப்படியா சொன்னா அப்படின்னு லோ யோசிச்சுட்டு, ஹே யோஸ்கேவோ நீயும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தானே படிக்கீங்க, அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு கேட்கவும், அவன் யார்கிட்டயும் அவ்வளவா பேசவே மாட்டான், தனியாவே இருப்பான் அப்படின்னு சொல்லி லோ கேட்ட அந்த பொண்ணு சொல்லவும், ஆனா எனக்கு என்னமா அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லா இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருக்கான். அந்த வேர்ல்டுல மவுண்டன்ஸ்ல போனது கூட நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த சிமெண்ட் ரோட்ல போறது நல்லா இல்ல. உண்மையிலேயே ஃபியூச்சர்ல மான்ஸ்டர்ஸ் டோக்கியோவை அட்டாக் பண்ண போது அண்ட் நான் தான் ஹீரோவா இருந்து காப்பாத்த போறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது கேம் மாஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கால் வருது. உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கேம் மாஸ்டர் சொல்லவும், ஆமா என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கால் பண்ணீங்க, ஆமா நீங்க என்னெல்லாமோ பண்றீங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் சொல்ற விஷயங்களை இப்போ அப்படியே செய், ஒரு ஸ்கூலுக்கு போ, அங்க இருக்கிற கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும், சரி நீங்க சொன்ன அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கானு சொல்லவும், இப்போ அந்த படியில ஏறு அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் சொல்றான். நம்ம ஹீரோவோ போய் பார்த்தா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை நிறைய பொண்ணுங்க சேர்ந்து பிடிச்சி வச்சு ட்ரெஸ் இல்லாம வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த கண்ணாடி பட்ட பொண்ணை காப்பாத்த அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் சொல்றான். பைபிள கட் பண்ணிட்டானே என்ன பண்றது, ஹலோ கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது போன் நம்ம ஹீரோ பக்கத்து இருப்பவும், இவனும் வீடியோல விழுந்துருவானேன்னு யோசிச்சுட்டு அந்த கண்ணாடி பட்ட பொண்ணை காப்பாத்தணும், அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் அவ போனை பிடுங்கி 2 துண்டா உடச்சிருதான். அதுதோ என் போனு அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. வீடியோ ஆதாரத்தை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இன்னொரு பொண்ணு கையில சும்மா போன் வச்சிருக்கா, அவளை வீடியோ எடுத்துருப்பாள் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடி போய் அவளோடய உடச்சு போடுதான். நான் வீடியோவே எடுக்கல, எதுக்குடா உடச்ச அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்ன ஒரு ஹீரோவா தான் பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு சும்மா நின்றுட்டு இருக்கா, அவளோட பேக்ல தான் போன் இருக்கு, அதையும் நம்ம ஹீரோ விட்டு வைக்கல, எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஹீரோ உடச்சிருக்கான். உடனே ஒரு பொண்ணு அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டு, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கிட்ட மோதக்கூடாது கண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போலீஸை கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க ஓடி இருந்தாங்க. கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இவன் பின்னாடியே வரமா அவன் வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டே வரா. இவ என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா, நான் இவளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், இவ என்ன லவ் பண்ண கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறான். ஆமா அந்த பொண்ணுங்க ஏன் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க எல்லாருமே வீடியோ ஸ்ட்ரீம் பண்றவங்க, நேத்து நான் அவளை வீடியோல தப்பா பேசிட்டேன்னு நினைச்சா அவ என்ன வந்து கிண்டல் பண்ணா. ஆக்சுவலி நான் அவளை தப்பா தான் பேசியிருந்தேன், அவ கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசினேன், ஆனா நான் அவளோட பேரை மென்ஷனே பண்ணல தெரியுமா, பதிலுக்கு என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அளவும், அப்படின்னா தப்ப இவாமலையும் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் நான் தனியாவே போய்க்கிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சரி நம்ம ஹீரோவை கிளம்ப போகவும், ஆமா புதுசா வந்துட்டு அந்த டேட்டிங் கேம் ஏதாச்சும் விளையாண்டியா, அதுல வர கேரக்டர் மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லவும், பட் நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணு கொண்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடிடுதா. அவ என்ன சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோவா சொன்ன அந்த கேமை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கேம்ல ஒரு கேரக்டர் மாதிரியே தான் பேசியிருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா இவங்க அந்த இன்னொரு வேர்ல்டுக்கு போயிருந்தாங்க. நினைச்சா இந்த பொண்ணு தான் அடுத்தது வருவான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இப்ப அந்த கேம் மாஸ்டர் வரப்போ கேம் மாஸ்டர் பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறா. அந்த பொண்ணுக்கான ஆக்குபேஷன் அவ ஒரு ஃபயர் மேஜிக் யூசர் அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் உங்களோட 4வது குவெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் காமிக்கிறான். அண்ட் இதுல 2 டாஸ்க் இருக்கு, இந்த தடவை இது ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் கிளம்பிடுதான். ஹே எப்படி இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், அன்னைக்கு நீ தானே பாத்ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், யோஸ்கே லேடிஸ் பாத்ரூம்குள்ள வந்தானா அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க. ஹே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இதுல நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோவை அவங்க மறைச்சு பார்த்துட்டு இப்ப அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ விட்டு அப்படியே போறாங்க. நான் அந்த பொண்ணு காப்பாத்த தானே செஞ்சேன், அப்புறம் ஏன் எல்லாரும் கோச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பொண்ணுகிட்டயுமே எல்லாத்தையும் வந்துட்டு லோ எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த பொண்ணுக்கும் வந்து எல்லாம் புரியுது. அண்ட் அந்த யோகா அப்படிங்கிற பொண்ணுக்கு லோவை பார்க்கும்போது சின்ன வயசுல அவ கார்ட்டூன்ல பார்த்த ஒரு பர்பிள் கேரக்டர் மாதிரியே இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாவா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. ஆமா அந்த பொண்ணுங்க தானே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீ எப்படி அடுத்த நாளே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அப்படின்னு லோ கேட்கவும், அன்னைக்கு அவங்க என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணாங்க, பட் யோஸ்கே அந்த இடத்துல வந்ததுனால இங்க எல்லாருக்கும் அவன் ஒரு காமன் எதிரியா மாறிட்டான். யோஸ்கேவை நான் எப்படி திரும்ப பார்க்க போறது இல்லங்கிறதுனால நானும் எனக்கு அவனை பிடிக்காத மாதிரியே காட்டிக்கிட்டேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். லோ நீ என்ன தப்பா தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், கவலைப்படாத, உன்னை என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, கிண்டல் பண்றதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லோ சொல்லவும், உன்னையவும் நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்களான்னு யோகா கேட்கறா. இல்ல யாராச்சும் மத்தவங்களை கிண்டல் பண்ணா அதை நான் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், அவங்களால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி யோகா கேட்கவும், வராது அப்படின்னு லோ சொல்லவும், ஒருவேளை உன் ஃப்ரெண்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி யோகா கேட்கறா. பிரச்சனையை பார்த்து பயந்தா அவங்க என் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி லோ சொல்ற
சொல்றத பார்த்து யோகா ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகுறா. லோ வந்துட்டு யோகாக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கேர்ள்ஸ் எல்லாருமே இப்போ ஒன்னா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவை மட்டும் தனியா ஒதுக்கிட்டாங்க. அது எதுக்குன்னே நம்ம ஹீரோக்குன்னு புரியல. யோசிக்க ஜாக்கிரதை அப்படின்னு லோ சொல்றா. பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் வானத்துல இருந்து வந்து விழுது. ஆனா அது செத்து போயிருக்கு. அதுக்கு உள்ள இருந்து ஒரு சென்டிபீட் வந்து இப்ப எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சென்டிபீட்குள்ள இருந்து பிளாக் கலர்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோட தலையில வந்து ஒட்டிக்கிடவுமே நம்ம ஹீரோ இறந்து போயிருந்தான். அடுத்தது லோவோ இறந்து போயிருந்தா. இப்ப நம்ம ஹீரோனோட செஃப் ஸ்கில்ல வச்சு அதோட வீக் ஸ்பாட் எதுன்னு பாத்துட்டு இருக்கான். என்னோட சின்ன வயசுல இருந்தே கார்ட்டூன்ல வர மாதிரியே நானும் பண்ணணும்னு ஆசை. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். சின்ன வயசு யோகா உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. கம் ஃபோர்த் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. யோகாவோட எல்லா எம்பியும் ஒரே செகண்ட்ல கம்மியாகுது. ஹே இது கொஞ்சம் லைட்டா சூடாயிருச்சு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவளும் செத்து போயிட்டா. கோசுவே மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டதுனால அவளுக்கு எதுவும் ஆகல. கோசுவே அட்டாக் பண்ண போறத டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியவே வருது. யோகாவை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு அவ நினைக்கல. நான் ஒரு மோசமானவன் அவ நினைச்சிட்டா. அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்தினது எல்லாமே வேஸ்டா. அவ ரொம்பவும் மோசமான ஒரு பையன் நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப டென்ஷன்ல அதை எல்லாத்தையும் போட்டு குத்திட்டு இருக்கான். ஆனா லோவோட கண்ணுக்கோ யோகாவோட கண்ணுக்கோ நம்ம ஹீரோயிக்கா தெரியுதான். லோ ஒன்னால இதை சமாளிக்க முடியாது, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவே வந்துட்டு அந்த சென்டிபீடோட பிளைண்ட் ஸ்பாட்ல போய் இருந்துக்கிட்டுதான். அதால அட்டாக் பண்ண முடியல. அதோட எல்லா காலையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துருதான். இப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. உன்னோட ஸ்வாடா ஒன்ன வச்சே நான் யூஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு யோகா கேட்கறா. இந்த இதப்படி பாத்தியா மத்தவங்களோட வெப்பன்ஸை உன்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லோ எக்ஸ்பிளைன் பண்றா. நான் நினைச்சது கரெக்ட் தான். உன்னோட கையை வச்சு நான் அந்த ஸ்பாடை பிடிச்சா என்னால பிடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாவா இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. ஒரு வழியா இப்ப அந்த சென்டிபீடை அவங்க கொண்டுருந்தாங்க. இப்போ லோக்கு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அவ வந்து ஒரு குட்டி பையனை அடிச்சிருதா. அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். லோ அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துருதா. இப்போ ஒரு பொண்ணு வந்து லோ கிட்ட பேசுறா. என்ன சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அவன் ஓவரா பேசினா அதான் அவனை அள வச்சேன் அப்படின்னு சொல்லவும் ஆனா நீ இப்படி பண்ணேன்னா எந்த பையனுக்குமே உன்னை பிடிக்காது, அப்புறம் அவனுக்கு கல்யாணமே நடக்காது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லைன்னு லோ சொல்றா. சரி அப்படின்னா என் கூடயாச்சும் ஃப்ரெண்டா இருக்கியா, என்னோட பேரு சயோரி அப்படின்னு வா சொல்றா. லோவோ சயோரியா அதுக்கப்புறம் ரொம்பவோ க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சயோரி இறந்து போயிருந்தா. அசிங்கமான மூஞ்சி இருக்கிற அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். நல்ல வேலை லோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாவோ லோவோட அப்பாவோ பேசிக்கிட்டாங்க. அசிங்கமான ஃபேஸ் இருந்தா இந்த நிலைமை தான் அப்படிங்கறத பார்த்து லோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. லோ இப்ப தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. சாரி நான் உன்னை எழுப்பிட்டேன்னா நான் ஜஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த லாகின் பாயிண்ட்லயே அவ அழும்போது இந்த மாதிரி தான் இருந்தா. பட் ஸ்கூல்ல எப்பவுமே ரொம்பவே கான்பிடென்டாவோ எனர்ஜெட்டிக்காவோ இருக்கிற ஒரு பொண்ணு இவ அலறத பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் பார்த்த அந்த லாக் பாயிண்ட்ல நீ அழுதுட்டு தானே இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதை ஏன் இப்ப கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சும்மா கேட்கணும்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ அந்த லெவலுக்கு மத்தவங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், உன்ட்ட இதை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் யோஸ்கே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கேம் மாஸ்டர் திடீர்னு கால் பண்ணி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றான். நம்ம ஹீரோவா அதே மாதிரி போயிட்டு ஹெல்ப் பண்றான். பார்த்தா நெக்ஸ்ட் கோஸ்ட்ல அந்த பொண்ணு தான் இவங்க கூட எக்ஸ்ட்ராவா வந்திருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஆக்சுவலி அந்த கேம் மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இந்த பர்சன் இல்லாம, அதாவது இப்போ புதுசா வந்து அந்த பர்சன் இல்லாம இவங்களால இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த கேம் மாஸ்டர் கொடுத்த கொஸ்டின் எது அப்படிங்கறத கண்டிப்பா வீடியோவை பாஸ் பண்ணி யாரும் கண்டிப்பா ரீட் பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. பட் அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கே அது தெரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு கதை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.